ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா சூப்பராக கமகமன் வாசனையாக ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணியாக நீர்க்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக கமகமன்னு மாங்காய் போட்டு மீன் குழம்பு, அதுக்கு சூப்பரான சைட் டிஷ் மீன் ஃப்ரை வச்சுருக்கேன். கருவேப்பிலை கருவேப்பிலை ஃபிஷ்ஷு கருவேப்பிலை வறுவல், கருவேப்பிலை போட்டு மீன் வறுவல். எனக்கு சொல்லப்பட்டுன்னு வரல, சாரி. கருவேப்பிலை போட்டு மீன் வறுவல், நல்ல கருவேப்பிலை அரைச்சி போட்டு. இதோட ரெசிபி வந்து என்னோடய இன்னொரு சேனலில் போட்டிருக்கேன், ரமேஷ்டி விலாகில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு கொடுக்குறேன், ஐ பட்டனில் அதோட லிங்க்கு கொடுக்குறேன், பாருங்கள். ஃபுல் ரெசிபி அதில் போட்டிருப்பேன். குழம்பு தாளிச்சிக்கலாம். மீன் குழம்புக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். பாத்திரம் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவு, குழம்பு கரண்டி அளவு, ஒரு மீடியம் சைஸ் குழம்பு கரண்டி தான், 2 கரண்டி அளவுக்கு ஊற்றினேன். ஊற்றிட்டு வடகம், வெங்காயம் போட்டு வெங்காயம் வடகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டுருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் எடுத்தது அந்த 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 பாகம் ஏதோ நான் கைப்பட்டு ஏதோ கழிச்சிட்ருக்கேன். வடகம் போட்டு தாளித்தது, வெங்காயம் போட்டதெல்லாம் கட் ஆகிடுச்சி, தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் போட்டதை சொல்லிட்டேன். வடகம் போட்டுட்டு வடகம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சேன், அதை வந்து போட்டு வதக்கிட்டு, அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு அதோட கூட வதக்குறேன். தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்குள்ளே நான் இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். மீன் குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸாக இஞ்சி எடுத்து தோல் வெட்டிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முழு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா லைட்டாக பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கூடாது, லைட்டாக பல்ஸ் கொடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் நொரப்பாக அரைச்சிட்டு வந்துடணும். இந்த மாதிரி அரைச்சி போட்டோம்னா மீன் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம கொஞ்சம் தண்ணியாக மீன் குழம்பு வைக்க போகிறோன்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த தண்ணி குழம்புக்கு இந்த மாதிரி அரைச்சி போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக பல்ஸ் கொடுத்து தான் ஒன்றும் பாதியமாக அப்படியே ஒன்றும் பாதியமாக தட்டின மாதிரி தான் அரைச்சிக்கணும். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். சூப்பராக எந்த அளவுக்கு மேஷ் ஆகி நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் அந்த மேலே அடுப்புக்கு மேலே ஒரு லைட் இருக்கும். அந்த லைட்டோட வெளிச்சம் வந்து நான் வீடியோ வந்து எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கவனிக்கல, இல்லைன்னா வசம் மாற்றி வச்சு எடுத்துருப்பேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, இனிமேல் அதுமாரி எடுக்க மாட்டேன். நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகி வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய சைஸு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். புளியை வடிகட்டி நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் வடிகட்டி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றிட்டு இந்த குழம்புக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு போட்டுட்டு நம்ம குழம்பு எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு உப்பும் காரமும் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறேன், அதுவும் 2 நாளைக்கு சேர்ந்த மாதிரி. ஏன்னா இன்றைக்கி செய்கிறத விட மறுநாள் தான் மீன் குழம்புலாம் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க, அதனால் 2 நாளைக்கு சேர்ந்த மாதிரி செய்கிறேன். உப்பு போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். நான் மஞ்சள் தூள் தனியாக போடலை, ஏன்னா மிளகாலே வந்து நான் கொம்பு மஞ்சள் போட்டு அரைச்சிருக்கேன், அதனால் மஞ்சள் தூள் தனியாக போடலை. நல்லா எல்லாத்தையும் கலக்கி விட்டுடலாம். கலக்கி விட்டுட்டு நம்ம கெட்டியாக புளி கரைச்சா கூட தண்ணி கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 டம்ளர் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா குழம்பு கொதித்து நமக்கு அந்த தண்ணியாகவே இருக்கும், கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும். எல்லாத்தையும் ஒரே ஒன்றா கலக்கி விட்டுட்டு மேலே தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி மாங்காய் போட்டு சூப்பராக வாவல் மீன் தலையும் வாலும் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். அதை நடுப்பகுதியில் தான் வறுத்துட்டு அது கருவேப்பிலை மீன் வறுவல்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை வறுத்துருக்கேன். இதில் வந்து தலையும் வாலும் போட்டு குழம்புல வைக்க போகிறேன்.
செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீன் வந்து குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் நம்ம செய்கிற விதத்தில் நம்ம என்னென்ன மசாலாலாம் போட்டு செஞ்சோம் பாருங்கள், அதெல்லாம் இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுவும் கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறோம். மீன் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறோம், இன்னும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சாப்பிட்றத விட மீன் குழம்புலாம் நாளைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு முழு மாங்காயில் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாங்காவும் குழம்பு கொதித்ததுக்கப்புறம் அந்த மாங்காவும் போட்டுட்டேன். மாங்காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மீன் போடணும். ஏன்னா மீன் போட்டு லைட்டாக ஒரு 2, 3 நிமிஷம் 2, 3 நிமிஷம் இல்லை, ஒரு 2 நிமிஷத்தில் மீன் வெந்துடும். அதனால் நம்ம மாங்காய் வந்து முன்னாடியே போட்டுடணும். மீன் குழம்புக்கு முன்னாடியே போட்டுடணும். மாங்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துடலாம். அதுக்கு மேலே மீன் வேக வச்சோம்னா மீன் வந்து குழஞ்சி பிச்சிட்டு வந்துடும். குழம்புலே வந்து மீனுக்கு பிச்சிட்டு வந்துடும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே வைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், நான் வந்து அந்த வாவல் மீன் தலை, வால், அந்த நடுகண்டம் ஒரு 2 பீஸ் வச்சுருக்கேன். நல்லா வாசனை கமகமன்னு இருக்கும் இந்த குழம்பு. இந்த மீனே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மீனே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மீனும் போட்டுட்டு மீனை போட்டுட்டு கரண்டி போட்டு கிளறக்கூடாது. அப்படியே மேலே லிட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தான், அதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. கரண்டி போட்டு கிளறக்கூடாது. நான் மீனை வந்து அப்படியே உள்ளே தான் தள்ளி விட்றேன். கரண்டி வச்சு உள்ளே தள்ளி விட்டுட்டேன். அப்படியே மேலே லிட்டு போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கொதித்து எப்படி இருக்குது பாருங்கள். மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக அப்படியே கமகமன்னு வாசனை வருது. நம்ம லிட்டே திறந்த உடனே ஒரேடியாக அப்படியே கமகமன்னு வாசனை வருது. மீன் குழம்பு வாசனை. லைட்டாக மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.